ஆஃப்டர்நூன் மைசூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ நமக்கான அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பெங்களூர் தான். ஸோ வந்து நான் எந்த பஸ்ஸில் போகிறேன், ஃபேர் டீட்டெயில்ஸு மற்ற எல்லா இதையும் ஜேர்னியில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 o'clockன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மைசூர்லேருந்து பெரம்பலூர் போகிற பஸ்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, கோயம்புத்தூர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு இப்போ பெரம்பலூருக்கு கிளம்புது. ஸோ இதுதான் மைசூர் பஸ். நீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூருக்காக இருக்கட்டும் சரி, ஊட்டிக்கு, அப்புறம் வந்து கேலிக்கட், அந்த மாதிரி நிறைய பக்கத்து ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு, ப்ளஸ் வந்து கேரளா, தமிழ்நாடுலாம் கவர் பண்ணுறதுக்கு நிறையா உங்களுக்கு பஸ் சர்வீசஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிற பஸ்ஸு. அது அந்த ஃப்ளை பஸ் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கெம்பகோடம் இன்டர்நேஷ்னல் போகிற பஸ்ஸு. அது பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் டு மைசூர் இவி ப்ளஸ் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசியோடது. எக்கச்சக்க ஸ்கேனியா, வால்வோ பஸ்ஸஸ்லாம் இருக்குது. இந்த கூட வந்து மைசூர்லேருந்து தலசேரி போகிற கேஎஸ்ஆர்டிசியோட சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் மைசூர்லேருந்து உங்களுக்கு முதுமலை, பந்திப்பூர் வழியாக உங்களுக்கு ஊட்டி போகிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் சர்வீஸ் இருக்குது. அப்புறம் வந்து மைசூர்லேருந்து பண்ணாரி வழியாக ஈரோடு போகிறதுக்கு பஸ் சர்வீசஸ் இருக்குது. அண்ட் மைசூர் டு சேலம் அந்த மேட்டூர் அந்த பஸ் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக. பஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேஎஸ்ஆர்டிசியோட நியூலி லான்ச்டு அஸ்வமேதா கிளாசிக் பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா மைசூர் டு பெங்களூர் நான் ஸ்டாப் சர்வீஸு. இப்போ பஸ்ஸு ஃப்ளைட்ஸு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இதுதான் இந்த பஸ்ஸில் தான் மைசூர்லேருந்து மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டைரக்ட் பஸ் கிடையாது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா 11 o'clock மடிக்கேரியிலேருந்து கிளம்பி மைசூர் ஈவினிங் 4:15க்கு சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுது. மைசூர் டு பெங்களூர் ஃபேர் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 460 rupees. 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 920 rupees. இது கேஎஸ்ஆர்டிசியோட எலக்ட்ரிக் பஸ். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ட்ராவலும் உங்களுக்கு USB Type-C கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடாப்டர் கிடையாது. இன்கேஸ் ஆப்பிள் ஃபோன் சார்ஜ் போடணும்னா நீங்கள் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரணும். ஒரு 4 சீட்டுமே வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பின்னாடி சீட்டுனால. ஸோ வந்து 2 வாட்டர் பாட்டில் 4Ls கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மேக்சின் பவுச் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரீடிங் லைன்ஸு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஈவன் டேட் எதுவுமே. அப்புறம் 2 அட்ஜஸ்டபிள் ஏசி இவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசியும் சூப்பராக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லாவே சூப்பரான இது கம்ஃபர்டபுள்
பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து ஏர் குவாலிட்டி டிடெக்ஷன் சிஸ்டம் பஸ்ஸுக்காக வச்சுருக்காங்க. அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா டைமு டேட்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கேமரா சென்சார் ஒர்க் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் க்ளோஸு அண்ட் இது டிரைவிங் கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஷ்போர்டுலாம் இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. 5:45க்கு மைசூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம பஸ்ஸை இறக்கி விட்டாங்க. இப்போது அது வந்து லாஸ்ட் ஸ்டாப்பான ஷாஜநகர் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 hour டிலே. அது டிராஃபிக் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் வந்து ஹைவேஸில் வந்து மேக்ஸிமம் 75 to 80 தான் வந்து பஸ்ஸு வந்து போகுது. இதுதான் எனக்கு மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி கம்ஃபர்ட் வைஸாக இருக்கட்டும் சரி, கிளீனினஸ் வைஸாக இருக்கட்டும் சரி, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.